ஒரு விசித்திரமான முரண்பாட்டை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? மாதம் 15,000 சம்பாதிக்கும் ஒருவனை விட மாதம் 1,00,000 சம்பாதிக்கும் ஒருவன் பணத்தை நினைத்து அதிகம் பயப்படுகிறான். இது ஏன் நடக்கிறது? அதிக பணம் வந்தால் கவலை குறையும் என்று நாம் அனைவரும் நம்புகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், பணம் கவலையை குறைப்பதில்லை. அது கவலையின் வடிவத்தை மட்டுமே மாற்றுகிறது. நீங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள எண்களை பார்த்து பயப்படுகிறீர்கள் என்றால், உங்கள் பிரச்சனை பணம் அல்ல. உங்கள் பிரச்சனை உங்கள் மனம். இன்று நான் உங்களிடம் பகிரப்போவது சமூகத்தின் சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசியம். இது உணர்ச்சிகளின் அடிமையாக இல்லாமல் மனதை முழுமையாக கட்டுப்படுத்தும் ஒரு உயர்குடி ஆணின் மனநிலையை பற்றியது. இந்த உண்மையை நீங்கள் உணரும் அந்த நொடியில் பணத்தை பற்றிய உங்கள் பயம் உடனடியாக நிரந்தரமாக அழிந்துவிடும். நீங்கள் அந்த 1% ஆண்களில் ஒருவராக மாறத் தயார் என்றால், கீழே உள்ள கருத்துகள் பகுதியில் நான் தயார் என்று பதிவிடுங்கள். இன்றைய உலகில் ஒரு ஆணின் மிகப்பெரிய சுமை அவனது பொருளாதார நிலைதான். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை வைத்தே சமூகம் உங்கள் மதிப்பை தீர்மானிக்கிறது. உடுத்தும் உடை, ஓட்டும் வாகனம், வாழும் வீடு என அனைத்திலும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஓட்டப்பந்தயத்தில் சிக்கிக் கொள்ளும் ஒருவன் இரவுகளில் தூக்கத்தை தொலைக்கிறான். அடுத்த மாத வாடகை, குழந்தைகளின் கல்வி, இஎம்ஐ என அவனது மனம் எந்நேரமும் கணக்குகளை போட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த இடையறாத சிந்தனை அவனது ஆண்மை சக்தியை, அவனது நிம்மதியை, அவனது உறவுகளை மெல்ல மெல்ல கொள்கிறது. இது பண்டைய காலத்து போர் அல்ல, இது நவீன காலத்து உளவியல் போர். இங்கே எதிரி வெளியில் இல்லை, உங்கள் மனதிற்குள்ளேயே இருக்கிறான். ஒரு வலிமையான ஆண் இந்த மாயையிலிருந்து தன்னை எப்படி விடுவித்துக் கொள்கிறான்? எத்தகைய பொருளாதார நிலையிலும் தன் மனதை எப்படி சலனமில்லாமல் வைத்திருக்கிறான்? இதற்கான விடையைத்தான் நாம் இப்போது ஆழமாக அலசப்போகிறோம். முதல் கட்டம்: எண்களின் மாயையை உடைத்தெறிவது. பெரும்பாலான ஆண்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? பணத்தை தங்களின் சுய அடையாளமாக நினைப்பதுதான். உங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள பணம் உங்கள் தகுதியையோ, உங்கள் ஆண்மையையோ, உங்கள் குணத்தையோ தீர்மானிப்பதில்லை. அது வெறும் பரிமாற்றத்திற்கான ஒரு கருவி மட்டுமே. ஆனால் நாம் அதற்கு உணர்ச்சிகளை ஏற்றிவிட்டோம். பணம் குறைந்தால் நாம் சிறுமைப்படுத்தப்பட்டதாக உணர்கிறோம். பணம் அதிகரித்தால் நாம் மேலானவர்கள் என்று கர்வம் கொள்கிறோம். இது ஒரு பலவீனமான மனதின் அடையாளம். ஸ்டோயிக் தத்துவத்தின் அடிப்படை என்னவென்றால், வெளி உலகப் பொருட்கள் நமது உள் உலக அமைதியை குலைக்க அனுமதிக்க கூடாது என்பதே. ஒரு கத்தியை வைத்து காய்கறியும் வெட்டலாம், ஒருவரை கொல்லவும் செய்யலாம். கத்திக்கு குணமில்லை. அதுபோலத்தான் பணமும். பணம் என்பது ஒரு நடுநிலையான பொருள். அதை பார்த்து பயப்படுவதும் கவலைப்படுவதும் உங்கள் மனம் உருவாக்கும் ஒரு மாயை. இந்த மாயையை நீங்கள் உணரும்போது கவலையின் முதல் ஆணிவேர் அறுபடுகிறது. இதுவே ஒரு சிந்திக்கும் ஆணின் முதல் படி. இரண்டாவது கட்டம்: இன்னும் கொஞ்சம் என்ற முடிவற்ற பொறி. மனித மனம் எப்போதுமே தனக்கு இல்லாத ஒன்றின் மீதுதான் அதிக ஆசை கொள்கிறது. இன்று நீங்கள் 10,000 சம்பாதித்தால், 20,000 கிடைத்தால் வாழ்க்கை செட்டிலாகிவிடும் என்று நினைக்கிறீர்கள். 20,000 வந்ததும் 50,000 கிடைத்தால் நிம்மதி வரும் என்று மனம் சொல்லும். இந்த இன்னும் கொஞ்சம் என்ற ஓட்டத்திற்கு முடிவே இல்லை. இது ஒரு எலிப்பொறி. இந்த வலையில் சிக்கியவன் தன் வாழ்நாள் முழுவதையும் நாளைக்காகவே வாழ்ந்து தொலைக்கிறான். இன்றைய நிம்மதியை நாளைய கற்பனைக்காக பலியிடுகிறான். ஒரு வலிமையான ஆண் இந்த முட்டாள்தனத்தை உடனடியாக புரிந்து கொள்வான். அவனுக்கு தெரியும், நிம்மதி என்பது குறிப்பிட்ட தொகையை அடைவதில் இல்லை, மாறாக இருக்கும் நிலையிலேயே முழுமையாக வாழக் கற்றுக்கொள்வதில் இருக்கிறது என்று. வருமானம் அதிகரிக்கும் போது உங்கள் தேவைகளையும் ஆடம்பரங்களையும் உயர்த்திக் கொண்டே போனால் நீங்கள் எப்போதுமே ஒரு ஏழையாகத்தான் இருப்பீர்கள். மனதளவில் ஏழையாக இருக்கும் ஒருவனை எந்தச் செல்வத்தாலும் திருப்திப்படுத்த முடியாது. இந்த முடிவற்ற ஓட்டத்தை இன்றே, இப்போதே நிறுத்துங்கள். மூன்றாவது கட்டம்: உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவை எவை என்பதை பிரித்தறிதல். உங்கள் கவலையின் பெரும்பகுதி உங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களைப் பற்றி சிந்திப்பதாலேயே வருகிறது. பொருளாதார வீழ்ச்சி, வேலை இழப்பு, சந்தை நிலவரம், எதிர்பாராத மருத்துவச் செலவுகள்,
இவையெல்லாம் உங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் இல்லாதவை. ஆனால் நீங்கள் உங்கள் சக்தியையெல்லாம் இதை பற்றி பயப்படுவதிலேயே செலவிடுகிறீர்கள். ஒரு உண்மையான ஸ்டோயிக் உலகை இரண்டாக பிரித்து பார்ப்பான். ஒன்று அவனால் கட்டுப்படுத்த முடிந்தது, மற்றொன்று அவனால் கட்டுப்படுத்த முடியாதது. உங்கள் உழைப்பு, உங்கள் சேமிப்பு பழக்கம், உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வது, தேவையற்ற செலவுகளை குறைப்பது, இவை மட்டுமே உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவை. இவற்றில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். நாளை வேலை போய்விட்டால் என்ன செய்வது என்று கவலைப்படுவதை விட, நாளை வேலை போனாலும் பிழைத்துக் கொள்வதற்கான திறமையை இன்று வளர்த்துக் கொள்வதுதான் ஒரு புத்திசாலி ஆணின் செயல். கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை பற்றிய கவலையை தூக்கி எறிவது உங்களுக்கு அளப்பரிய மனபலத்தை தரும். 4வது கட்டம், மோசமான நிலையை முன்கூட்டியே கற்பனை செய்தல். இது கேட்பதற்கு எதிர்மறையாக தோன்றலாம், ஆனால் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உளவியல் பயிற்சி. நீங்கள் பணத்தை இழந்துவிட்டால் என்ன நடக்கும் என்று எப்போதாவது முழுமையாக, அமைதியாக உட்கார்ந்து யோசித்திருக்கிறீர்களா? உங்கள் மனம் எப்போதுமே ஒரு தெளிவற்ற பயத்தையே உங்களுக்கு தருகிறது. அந்த பயத்தை நேருக்கு நேர் சந்தியுங்கள். உங்கள் வேலை போய்விட்டது, உங்கள் சேமிப்பு கரைந்து விட்டது, நீங்கள் ஒரு சிறிய வாடகை வீட்டிற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. அங்கும் உங்களால் உயிர் வாழ முடியுமல்லவா? உங்களுக்கு உண்ண உணவு கிடைக்குமல்லவா? நீங்கள் மீண்டும் சுழியத்திலிருந்து தொடங்க முடியுமல்லவா? இந்த மோசமான நிலையை நீங்கள் மனதளவில் ஏற்றுக்கொண்டு விட்டால், அதன் பிறகு உங்களை எதுவுமே பயமுறுத்த முடியாது. பயம் என்பது இருட்டில் இருக்கும் வரைதான் பெரிதாகத் தெரியும். அதன் மீது வெளிச்சத்தை பாய்ச்சினால் அது ஒரு சிறிய பூனைக்குட்டி என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அனைத்தையும் இழந்தாலும் என்னால் மீண்டும் எழுந்து வர முடியும் என்ற அசாதாரணமான நம்பிக்கைதான் ஒரு ஆணை வீழ்த்த முடியாதவனாக மாற்றுகிறது. 5வது கட்டம், நுகர்வோர் கலாச்சாரத்தின் மாயவலையிலிருந்து தப்பித்தல். இன்று நீங்கள் பார்க்கும் விளம்பரங்கள் அனைத்தும் உங்கள் மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மையை விதைக்கவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. உங்களிடம் அந்த விலையுயர்ந்த கடிகாரம் இல்லை என்றால், அந்த புதிய மாடல் கார் இல்லை என்றால், நீங்கள் தோற்றுப்போனவர் என்ற ஒரு மாயையை சமூகம் உருவாக்குகிறது. பலவீனமான ஆண்கள் இந்த மாயையில் சிக்கி தங்கள் உழைப்பையெல்லாம் பிறரை இம்ப்ரெஸ் செய்வதற்காகவே செலவழிக்கிறார்கள். ஆனால் ஒரு உயர்குடி ஆண் இந்த சமூக நாடகத்தை பார்த்து சிரிக்கிறான். அவளுக்கு தெரியும், அவன் வாங்கும் பொருட்கள் அவனுக்கு மதிப்பை தருவதில்லை, அவனது குணமே அவனுக்கு மதிப்பை தருகிறது என்று. ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்கும் ஒருவன் தன் சுதந்திரத்தை விற்று பொருட்களை வாங்குகிறான். உண்மையான சுதந்திரம் என்பது அதிக பொருட்களை வைத்திருப்பதில் இல்லை, குறைவான பொருட்கள் தேவைப்படும் மனநிலையை அடைவதில் இருக்கிறது. அடுத்த முறை நீங்கள் ஒரு பொருளை வாங்க நினைக்கும்போது, இது உங்களுக்கு உண்மையிலேயே தேவையா அல்லது சமூகம் உங்களை வாங்கச் சொல்கிறதா என்று ஒரு நிமிடம் சிந்தித்துப் பாருங்கள். 6வது கட்டம், மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை முற்றிலுமாக நிறுத்துதல். பணக்கவலைக்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்று ஒப்பீடு. உங்கள் நண்பன் உங்களை விட அதிக சம்பளம் வாங்குகிறான், அல்லது உங்கள் உறவினர் பெரிய வீடு கட்டிவிட்டார் என்பதை காணும்போது உங்கள் மனம் உங்களை அறியாமலேயே ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாகிறது. இது முட்டாள்தனத்தின் உச்சம். ஒவ்வொரு மனிதனின் பயணமும் வேறுபட்டது. அவனது தொடக்கப் புள்ளி வேறு, அவனது பாதை வேறு. அவனது வெற்றியை உங்கள் வாழ்க்கையின் அளவுகோலாக வைப்பது உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்வதற்குச் சமம். ஒரு வலிமையான ஆண் தன்னை நேற்றைய தன்னுடன் மட்டுமே ஒப்பிட்டுப் பார்ப்பான். நான் நேற்று இருந்ததை விட இன்று அறிவிலும், மனமுதிர்ச்சியிலும், பொருளாதார ஒழுக்கத்திலும் ஒரு படி முன்னேறி இருக்கிறேனா? இது மட்டுமே அவனது கேள்வியாக இருக்கும். மற்றவர்களின் வங்கி இருப்பை பார்த்து பெருமூச்சு விடும் பழக்கத்தை இன்றோடு விட்டுவிடுங்கள். உங்கள் பாதையில் கவனம் செலுத்துங்கள். குதிரைக்கு கடிவாளம் கட்டியிருப்பது போல உங்கள் இலக்கைத் தவிர வேறெதுவும் உங்கள் கண்களுக்கு தெரியக்கூடாது. 7வது கட்டம், கடனை பற்றிய உணர்ச்சிகளை அகற்றுதல். பல ஆண்களுக்கு தூக்கத்தை கெடுக்கும் ஒரு விஷயம் கடன். வாங்கிய கடனை எப்படி அடைப்பது என்ற பதற்றம் அவர்களை சாதாரணமாகச் செயல்பட விடாமல் தடுக்கிறது. கடனை அடைக்க வேண்டும் என்பது உண்மைதான், ஆனால் அதற்காக குற்ற உணர்ச்சியிலும் பயத்திலும் உழல்வது எந்த வகையிலும் உங்களுக்கு உதவாது. கடன் என்பது ஒரு கணித பிரச்சனை மட்டுமே. அதை உணர்ச்சி பூர்வமான ஒரு பிரச்சனையாக மாற்றாதீர்கள்.
நீங்கள் வங்கியிலோ அல்லது வேறு நபரிடமோ ஒரு குறிப்பிட்ட தொகையை தர வேண்டும். அவ்வளவுதான். இதற்காக உங்கள் சுயமரியாதையை நீங்களே குறைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. உணர்ச்சிகளை தள்ளி வைத்துவிட்டு ஒரு காகிதத்தையும் பேனாவையும் எடுங்கள். எவ்வளவு வரவு, எவ்வளவு செலவு, எவ்வளவு செலுத்த முடியும் என்று தர்க்க ரீதியாக திட்டமிடுங்கள். அழுதுகொண்டே இருப்பதனால் ₹1 கடன் கூட குறையப் போவதில்லை. அமைதியான மனதுடன் தீர்வை காணும் ஒருவனால் மட்டுமே எத்தகைய பெரிய பொருளாதார சிக்கலிலிருந்தும் வெளியே வர முடியும். உணர்ச்சிகளை அணைத்துவிட்டு அறிவை ஆன் செய்யுங்கள். 8வது கட்டம், உங்கள் தேவைகளை குறைத்துக் கொள்ளை. ஒரு மனிதனின் செல்வம் என்பது அவனது வருமானத்திற்கும் அவனது செலவிற்கும் இடையிலான இடைவெளிதான். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. எவ்வளவு குறைவாக உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதே உங்களின் உண்மையான வலிமை. நீங்கள் ஆடம்பரமான உணவகங்களில் சாப்பிடாமல், விலையுயர்ந்த உடைகளை அணியாமல், மிகவும் எளிமையாக வாழ பழகிவிட்டால் பணத்தின் மீதான உங்கள் சார்பு பெருமளவு குறைந்துவிடும். தேவைகளை குறைத்துக் கொள்வது என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது ஒரு ராஜதந்திரம். உங்களைச் சுற்றியுள்ள உலகம் உங்களை அதிகம் செலவழிக்க தூண்டும்போது சிரித்துக்கொண்டே எனக்கு இது தேவையில்லை என்று சொல்லும் அந்த நொடி உங்களுக்கு அசாத்தியமான ஒரு அதிகாரத்தை கொடுக்கும். நான் எதையும் இழக்கத் தயாராக இருக்கிறேன், எனக்கு சாதாரணமாக வாழத் தெரியும் என்று உணரும் ஒரு ஆணை எந்த முதலாளியாலும் எந்த பொருளாதார வீழ்ச்சியாலும் அச்சுறுத்த முடியாது. எளிமை என்பது உங்களின் மிகப்பெரிய ஆயுதம். 9வது கட்டம், நேரத்திற்கும் பணத்திற்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுதல். பணத்தை விடவும் பல மடங்கு மதிப்புமிக்க ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது உங்கள் நேரம் மட்டும்தான். இழந்த பணத்தை நீங்கள் மீண்டும் சம்பாதித்துவிட முடியும், ஆனால் இழந்த ஒரு நொடியை கூட உலகின் ஒட்டுமொத்த செல்வத்தை கொடுத்தாலும் வாங்க முடியாது. பல ஆண்கள் சில ₹1000 சேமிக்க அல்லது சம்பாதிக்க தங்கள் இளமையையும் குடும்பத்துடன் செலவிடும் நேரத்தையும் மன அமைதியையும் பலி கொடுக்கிறார்கள். இது மிகவும் மோசமான ஒரு வியாபாரம். ஒரு உயர்குடி ஆண் தன் நேரத்தின் மதிப்பை மிகத் துல்லியமாக உணர்ந்திருப்பான். அவன் தன் அமைதியை குலைக்கும் எந்த ஒரு வேலைக்காகவும் எக்கச்சக்கமான பணம் கிடைத்தாலும் செல்ல மாட்டான். உங்கள் மன நிம்மதிக்கு ஒரு விலை வையுங்கள். அந்த விலையை விட குறைவான எதற்காகவும் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். பணத்தின் பின்னால் ஓடும் ஒரு இயந்திரமாக மாறுவதற்கு பதிலாக உங்கள் நேரத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு எஜமானனாக மாறுங்கள். 10வது கட்டம், இழப்புகளை கையாளும் மனப்பக்குவம். வாழ்க்கையில் பொருளாதார இழப்புகள் தவிர்க்க முடியாதவை. நீங்கள் ஒரு தொழிலில் பணத்தை இழக்கலாம், உங்களை யாராவது ஏமாற்றலாம், அல்லது பங்குச்சந்தையில் நஷ்டம் ஏற்படலாம். இது நடக்கும்போது சாதாரண ஆண்கள் உடைந்து போகிறார்கள், தங்களையே சபித்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு வலிமையான ஆண் இழப்பை ஒரு பாடமாக மட்டுமே பார்க்கிறான். நடந்ததை மாற்ற முடியாது என்பதை அவன் முழுமையாக உணர்ந்திருக்கிறான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது என்று கேட்பது பலவீனத்தின் அடையாளம். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதே வலிமையின் அடையாளம். ஒவ்வொரு வீழ்ச்சியும் உங்கள் குணத்தை உருவாக்குவதற்கான ஒரு பட்டறை. நெருப்பில் சுடப்படாத தங்கம் எப்படி ஒளிராதோ அதேபோல எந்த கஷ்டத்தையும் சந்திக்காத ஒரு ஆணால் முழுமையான மனமுதிர்ச்சியை அடைய முடியாது. பணத்தை இழந்தால் வெறும் பணத்தை மட்டுமே இழக்கிறீர்கள். உங்கள் அனுபவமும் உங்கள் அறிவும் உங்களிடமே பாதுகாப்பாக உள்ளது. அதை மூலதனமாக கொண்டு மீண்டும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்கள். 11வது கட்டம், உங்கள் திறமையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தல். பணத்தை பற்றிய பயம் வருவதற்கு முக்கிய காரணம், நாளை இது கிடைக்கவில்லை என்றால் நான் என்ன ஆவேன் என்ற பாதுகாப்பின்மைதான். ஆனால் உங்கள் நம்பிக்கை வங்கிக் கணக்கில் இல்லாமல் உங்கள் திறமையின் மீது இருந்தால் இந்த பயம் வரவே வராது. எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் என் உழைப்பாலும் என் மூளையாலும் என்னால் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு ஆணிடம் இருக்க வேண்டும். உலகமே அழிந்து போனாலும், ஒரு புதிய நகரத்தில் என்னை நடுத்தெருவில் விட்டாலும், என் வியர்வையை சிந்தி என்னால் ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள முடியும் என்ற திமிர் உங்களுக்குள் இருக்க வேண்டும். இந்த தகுதி எந்த பல்கலைக்கழகமும் தராத ஒன்று. இது உள்ளத்திலிருந்து பிறக்க வேண்டிய நெருப்பு.
அந்த நெருப்பு உங்களிடம் இருந்தால், வங்கி பேலன்ஸ் குறையும் போது உங்கள் இதயம் வேகமாக துடிக்காது. ஏனென்றால் பணம் என்பது நீங்கள் உருவாக்கும் ஒரு துணைப்பொருள் மட்டுமே. நீங்கள் அதனுடைய அடிமை அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். 12வது கட்டம். தற்போதைய தருணத்தில் வாழப் பழகுதல். கவலை என்பது எப்போதுமே எதிர்காலம் பற்றியதுதான். நாம் இன்று பட்டினியாக இல்லை. இன்று நமக்கு தங்க ஒரு கூரை இருக்கிறது, உடுத்த உடை இருக்கிறது. ஆனால் நம் மனம் எப்போதுமே 5 வருடங்களுக்குப் பிறகு என்ன நடக்கும், 10 வருடங்களுக்குப் பிறகு என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பயப்படுகிறது. எதிர்காலத்திற்காக திட்டமிடுவது வேறு, எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவது வேறு. ஒரு சிறந்த திட்டமிடல் அமைதியான மனதிலிருந்து பிறக்கும். ஆனால் பயம் உங்களை முடக்கிவிடும். இன்று இந்த நொடியில் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்ற உண்மையை பாருங்கள். உணவை உண்ணும்போது அதன் சுவையை ரசியுங்கள். காற்றை சுவாசிக்கும்போது அதன் ஆழத்தை உணருங்கள். கற்பனையான எதிர்கால அரக்கர்களுடன் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு இன்றைய கடமையை சரியாகச் செய்வதில் முழு கவனத்தையும் குவியுங்கள். இன்றைய உழைப்பை நீங்கள் நேர்மையாக கொடுத்தால் எதிர்காலம் தானாகவே பாதுகாப்பாக அமையும். நிகழ்காலம் மட்டுமே நிஜம், மீதமிருக்கும் அனைத்தும் மாயை. 13வது கட்டம். ஆண்மைக்கான இலக்கணத்தை மாற்றி எழுதுதல். சமூகமும் திரைப்படங்களும் ஒரு ஆணின் வெற்றிக்கு தவறான அளவுகோல்களை உருவாக்கியுள்ளன. குடும்பத்தின் அனைத்து பொருளாதார சுமையையும் எவ்வித குறையுமில்லாமல் தாங்குபவனே உண்மையான ஆண் என்று உங்களுக்கு போதிக்கப்பட்டுள்ளது. ஆம், குடும்பத்தை காப்பாற்றுவது ஒரு ஆணின் கடமைதான். ஆனால் அதற்காக நீங்கள் ஒவ்வொரு நொடியும் மன அழுத்தத்தில் சாக வேண்டியதில்லை. உங்களால் முடிந்ததை நீங்கள் நேர்மையாகச் செய்கிறீர்கள், அதுவே போதுமானது. உங்கள் அன்புக்குரியவர்கள் நீங்கள் கொண்டு வரும் பணத்தை விட உங்கள் சிரித்த முகத்தையும் உங்கள் நேரத்தையுமே அதிகம் விரும்புகிறார்கள். நீங்கள் ஒரு ஏடிஎம் இயந்திரம் அல்ல, நீங்கள் ஒரு மனிதன். பொருளாதாரப் போரில் நீங்கள் சில சமயம் பின்தங்கலாம், அது உங்களின் குறை அல்ல. அந்த நேரத்திலும் உங்கள் குடும்பத்திற்கு நம்பிக்கையாக ஒரு பாறையைப் போல உறுதியாக நிற்பதே உண்மையான ஆண்மை. பணத்தால் அளக்கப்படும் ஆண்மை மிகவும் மலிவானது. மன உறுதியால் அளக்கப்படும் ஆண்மையே மேலானது. 14வது கட்டம். நன்றியுணர்வு என்ற தற்காப்பு கவசம். இது ஏதோ ஒரு ஆன்மீகச் சொற்பொழிவு போல தோன்றலாம், ஆனால் இது ஒரு தந்திரமான உளவியல் அணுகுமுறை. உங்களிடம் இல்லாததை பற்றியே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது உங்கள் மனம் இருளடைகிறது. உங்களிடம் ஏற்கனவே உள்ள விஷயங்களைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கும் அந்த நொடியில் உங்கள் மூளையில் உள்ள வேதியியல் மாற்றம் பெற்று நீங்கள் அமைதியடைகிறீர்கள். உங்களுக்கு ஆரோக்கியமான உடல் இருக்கிறது, சிந்திக்க மூளை இருக்கிறது, பார்க்க கண்கள் இருக்கின்றன. உலகில் பல கோடிக்கணக்கான மக்களுக்கு கிடைக்காத ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்துள்ளது. இதையெல்லாம் மறந்துவிட்டு சில காகிதத் தாள்களுக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். தினமும் காலை எழுந்தவுடன் உங்களுக்கு கிடைத்துள்ள இந்த சாதாரண விஷயங்களுக்காக மனம் உருகி நன்றி சொல்லுங்கள். இந்த நன்றியுணர்வு பணத்தின் மீதான உங்கள் வெறியை குறைத்து வாழ்க்கையின் மீதான காதலை அதிகரிக்கும். அமைதியான மனம் எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்டது. 15வது கட்டம். உழைப்பை ஒரு தியானமாக மாற்றுதல். வேலையை வெறும் பணத்திற்கான ஒரு கருவியாக பார்க்கும் வரை வேலை உங்களுக்கு நரகமாகவே தெரியும். திங்கட்கிழமை காலையில் எழும்போது உங்களுக்கு ஒருவித சோர்வு வருகிறதென்றால் நீங்கள் பணத்திற்கு அடிமையாகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். வேலையை ஒரு தியானமாக, ஒரு கலையாக மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை முழு ஈடுபாட்டுடன் மிகச் சிறப்பாகச் செய்ய முயலுங்கள். அதிலிருந்து எவ்வளவு பணம் வருகிறது என்பதை விட அந்த வேலையைச் செய்வதன் மூலம் நீங்கள் எவ்வளவு உன்னதமாக மாறுகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். ஒரு தச்சன் ஒரு நாற்காலியைச் செய்யும்போது அது அவனது திறமையின் வெளிப்பாடு. அதில் அவன் தன்னை இழக்கிறான். அவ்வாறு முழுமையாகச் செய்யப்படும் எந்த ஒரு உழைப்பும் உங்கள் மனதிலுள்ள கவலைகளையெல்லாம் எரித்துவிடும். உழைப்பில் மூழ்கியிருக்கும் ஒருவனுக்கு கவலைப்பட நேரம் இருக்காது. முடிவை எதிர்பாராமல் செயலில் மட்டும் கவனம் செலுத்தும் இந்த மனநிலைதான் பகவத்கீதையிலும் ஸ்டோயிக் தத்துவத்திலும் வலியுறுத்தப்படுகிறது. 16வது கட்டம். தற்காலிக இன்பங்களை தியாகம் செய்யும் ஒழுக்கம்.
இன்று நாம் சந்திக்கும் பெரும்பாலான பொருளாதார பிரச்சனைகள் நமது உடனடி ஆசைகளை அடக்க முடியாத பலவீனத்தினாலேயே உருவாகின்றன. ஒரு புதிய மொபைல் போன் வந்தவுடன் அதை வாங்க வேண்டும் என்ற துடிப்பு, அல்லது வார இறுதியில் ஆயிரக்கணக்கில் செலவழித்து கேளிக்கை விடுதிகளுக்குச் செல்ல வேண்டும் என்ற ஆசை, இவை அனைத்தும் அந்த நொடிக்கு மட்டுமே இன்பத்தை தரும். ஒரு வலிமையான ஆண் தற்காலிக இன்பங்களை உதறித் தள்ளிவிட்டு நீண்ட கால அமைதிக்காக பணியாற்றுவான். அவனுக்கு தன் மனதை கட்டுப்படுத்தத் தெரியும். ஒரு பொருளை பார்த்து மனம் ஆசைப்பட்டால், இல்லை, இது எனக்கு இப்போது தேவையில்லை என்று தனக்குத்தானே கட்டளையிடும் அந்த சுய ஒழுக்கம் அவனிடம் இருக்கும். இந்த சிறு சிறு தியாகங்கள்தான் பிற்காலத்தில் ஒரு பெரிய கோட்டையை கட்டுகின்றன. உங்கள் ஆசைகள் உங்களை ஆள அனுமதிக்காதீர்கள். உங்கள் ஆசைகளை நீங்கள் ஆளுங்கள். ஒரு அரசனின் முதல் குணம் அவன் தன்னைத்தானே ஆள்வதுதான். 17வது கட்டம். செல்வத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுதல். செல்வம் என்பது வங்கிக் கணக்கில் உள்ள இலக்கங்கள் அல்ல. உண்மையான செல்வம் என்பது சுதந்திரம். நீங்கள் விரும்பாத ஒரு வேலையை செய்யாமல் இருக்க உங்களுக்கு உரிமை இருந்தால், உங்களுக்கு பிடிக்காத நபர்களிடம் சென்று கைகட்டி நிற்க வேண்டிய அவசியமில்லை என்றால், அதுவே உண்மையான செல்வம். ஒருவன் மாதம் 5 லட்சம் சம்பாதித்து எந்நேரமும் முதலாளியின் திட்டுக்கு பயந்து வாழ்ந்தால் அவன் ஒரு விலையுயர்ந்த கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி. ஆனால் ஒருவன் மாதம் 20,000 சம்பாதித்து எவ்வித பயமும் இல்லாமல் தன் வாழ்க்கையை தன் விதிமுறைகளின்படி வாழ்ந்தால் அவனே உண்மையான அரசன். உங்கள் செல்வத்தை நீங்கள் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறீர்கள் என்பதை வைத்து அளவிடுங்கள். அதிக பணத்திற்காக உங்கள் சுதந்திரத்தை விற்றுவிடாதீர்கள். தன் நேரத்தையும் தன் மனதையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒருவனை விட பெரிய பணக்காரன் இந்த உலகில் யாரும் இல்லை. 18வது கட்டம். விமர்சனங்களை எதிர்கொள்ளும் இரும்புச் சுவர். நீங்கள் பணத்தின் பின்னால் ஓடுவதை நிறுத்திவிட்டு அமைதியான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது இந்த சமூகம் உங்களை முட்டாள் என்று முத்திரை குத்தும். உங்கள் நெருங்கிய உறவினர்களே உங்களை இலட்சியமில்லாதவன் என்று விமர்சிப்பார்கள். நீங்கள் சோம்பேறி என்று சொல்லப்படுவீர்கள். அந்த தருணத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் உண்மையான சோதனைக்களம். பலவீனமான ஒருவன் இந்த விமர்சனங்களுக்கு பயந்து மீண்டும் எலிப்பொறிக்குள் சென்று விழுவான். ஆனால் ஒரு உயர்குடி ஆண் இந்த விமர்சனங்களை கேட்டு மெலிதாகச் சிரிப்பான். அவனுக்கு தெரியும், தன்னை விமர்சிப்பவர்கள் அனைவரும் இன்னும் கவலையிலும் பயத்திலும் மன அழுத்தத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. குருடர்களின் உலகில் பார்வையுள்ளவன் பைத்தியக்காரனாகவே தெரிவான். பிறரின் கருத்துகளுக்காக உங்கள் உள் அமைதியை ஒருபோதும் தியாகம் செய்யாதீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கான தத்துவத்தை நீங்களே முடிவு செய்யுங்கள். 19வது கட்டம். பொருளாதார அதிர்ச்சிகளை தாங்கும் மன உறுதி. உலகம் எப்போதுமே ஒரே சீராக இயங்குவதில்லை. பெருந்தொற்றுகள், பொருளாதார வீழ்ச்சிகள், போர் என எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அந்த நேரங்களிலெல்லாம் சாதாரண மனிதர்கள் பதற்றத்தில் உறைந்து போவார்கள். என்ன நடக்கிறது என்று புரியாமல் பைத்தியம் போல செயல்படுவார்கள். ஆனால் ஒரு ஸ்டோயிக் ஆண் அத்தகைய சூழலுக்காக தன்னை முன்கூட்டியே தயார் செய்திருப்பான். புயல் வரும்போது ஒரு பெரிய மரம் சாய்ந்துவிடும். ஆனால் நாணல் வளைந்து கொடுத்து மீண்டும் நிமிர்ந்து நிற்கும். நீங்கள் ஒரு நாணலைப் போல இருக்க வேண்டும். எந்த ஒரு பொருளாதார அதிர்ச்சியும் உங்கள் அடித்தளத்தை அசைக்கக்கூடாது. எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன் என்ற ஒரு ஆழமான அமைதி உங்களிடம் இருக்க வேண்டும். பதற்றம் எப்போதுமே தவறான முடிவுகளையே எடுக்க வைக்கும். அமைதியாக, தர்க்கரீதியாகச் சிந்தித்து அடுத்த அடியை எடுத்து வைப்பவனே எந்த ஒரு வீழ்ச்சியிலிருந்தும் முதலில் மீண்டு வருவான். 20வது கட்டம். மனமாற்றத்தை நிரந்தரமாக்குதல். நாம் இதுவரை பேசிய அனைத்தும் வெறும் வார்த்தைகள் அல்ல. இது ஒரு வாழ்க்கை முறை. இந்த வீடியோவை பார்த்துவிட்டு அடுத்த 5 நிமிடங்களுக்கு உத்வேகமாக இருந்துவிட்டு மீண்டும் பழையபடி கவலைப்படத் தொடங்கினால் எந்த பயனும் இல்லை. இந்த உண்மைகளை உங்கள் ஆழ்மனதில் பதிய வையுங்கள். ஒவ்வொரு முறையும் உங்கள் மனம் பணத்தை நினைத்து பயப்படும்போது ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுங்கள். உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், நான் இந்த எண்களுக்கு அடிமை அல்ல. என் அமைதி விலைக்கு விற்கப்படும் பொருள் அல்ல. உங்கள் குணமே உங்கள் மமாபெரும் செல்வம். ஒரு வலிமையான, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறனுள்ள ஒரு ஆணால்
எந்த பாதாளத்திலிருந்தும் சிகரத்தை தொட முடியும். பணத்தை பற்றிய கவலையை தூக்கி குப்பையில் வீசுங்கள். இன்று முதல் நீங்கள் ஒரு புதிய மனிதராக, உங்கள் மனதின் ராஜாவாக உலாவாருங்கள். உலகமே உங்கள் காலடியில் வரும். இப்போது நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருப்பீர்கள். உண்மையான அதிகாரம் என்பது உங்கள் கைகளில் இருக்கும் பணத்தில் இல்லை, உங்கள் தலைக்குள் இருக்கும் மூளையில், அதை கட்டுப்படுத்தும் உங்கள் மன உறுதியில்தான் இருக்கிறது. காகிதங்களுக்கும் டிஜிட்டல் எண்களுக்கும் பயந்து நடுங்கும் சாதாரண மனிதர்களின் கூட்டத்திலிருந்து நீங்கள் இப்போது வெளியேறிவிட்டீர்கள். நீங்கள் இப்போது ஒரு உயர்குடி ஆண். உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளன. எத்தகைய பொருளாதாரச் சூழலிலும் உங்களால் ஒரு பாறையைப் போல அசையாமல் நிற்க முடியும் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். இந்த ஆழமான பயணத்தில் என்னுடன் இணைந்திருந்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்கள் சிந்தனையில் ஒரு சிறிய தீப்பொறியையாவது ஏற்படுத்தியிருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த அறிவை மற்ற வலிமையான ஆண்களுக்கும் பகிருங்கள். செல்வதற்கு முன் ஒரு கேள்வி. இதுவரை பணத்தை பற்றி உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய பயம் என்ன? அதை இன்று முதல் நீங்கள் எப்படி உடைத்தெறியப் போகிறீர்கள்? உங்கள் பதிலை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். உங்கள் வெற்றிக்கான பயணம் இப்போதே தொடங்குகிறது.